ஆசீர்வாதம். இந்த மணலை என்ன கொடுமா, கடற்கரை மணலை என்ன கொடுமால் உன் சந்ததி அப்படியாக ஆசீர்வதிப்பேன். நட்சத்திரங்களை என்ன கொடுமானால் அப்படியாக ஆசீர்வதிப்பேன் என்று பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாவை பாட பாட துதிக்க துதிக்க உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் கடந்து வரும் பாருங்க. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை கூட அந்த வசதாஸ்கர் சொன்னாங்க, அவங்க சிஎஸ்ஐ தான் அவ்வளவு சாட்சியை கேட்டீங்கன்னா அவ்வளவு அழுது சொன்னாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சிஎஸ்ஐ போறாங்க, வெள்ளிக்கிழமை இடையிடையே வருவாங்க, வந்து சாட்சி சொன்னாங்க. நாங்க சிஎஸ்ஐயா இருந்தாலும் ராத்திரி 9 மணிக்கு எல்லாரும் கூடி பாய போட்டு ஜெபிப்போம். காலையில 6 மணிக்கு நாங்க பாட்டு பாடி ஜெபிப்போம் பிள்ளைகளாக. அதன் பிறகுதான் வேலையை செய்வோம். ஒரு 1/2 மணிக்கு அல்லேலூயா. அப்படியாக பாருங்க ஜெபித்த குடும்பம் எப்படி படிக்க. அவருக்கு அவங்க ஹஸ்பண்ட் 100 ரூபாய் தான் சம்பளம், எல்லாத்தையும் சாட்சியா சொன்னாங்க பாருங்க. ஆனாலும் நானும் துரிதச்சேன், நானும் ஒரு வேலைக்கு போனேன். ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தார். பிள்ளைகளை நல்ல காலேஜில் படிக்க வைத்தார், நல்ல பைசா கொடுத்தார், தேவையை சந்தித்தார். ஒரு ஜெராக்ஸ் எடுக்க கூட பணம் இருக்காது. அன்னைக்கு ஏதாவது துணியாவது வந்து தைத்து கொடுத்து பணம் கிடைக்கும் பாருங்க. ஏசப்பா கைவிடல பாருங்க. அப்படி உங்க வாஞ்சை இருக்கிறதா? நீங்க எவ்வளவு ஆராதிங்க, எவ்வளவு அபிஷேகத்துல நிரம்புங்க, ஆண்டவரை இருக பற்றி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாலும், எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் உங்க இருதயம் கடினப்பட்டு கொண்டு அங்கு எங்கும் அலைகிற இருதயமாய் அந்த கடவுளை பிடித்தால் அவரை ஆசீர்வதிக்க மாட்டாரா? இந்த கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டாரா? நான் எங்க சென்றா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மையான தேவன் அவர் இயேசு, அவர் ஒருவரே தெய்வம் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. மற்றதெல்லாம் காதிருந்து கேளாததும் கண்ணிருந்தும் பாராததுமா இருக்கிறது. என் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். உங்களுக்கு சுகத்தை தருவார், பலத்தை தருவார், அற்புதங்களை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். ஏசாயா 62 அதிகாரம் 4 வசனம். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா, நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென், அல்லேலூயா. நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும், என்னுடைய குடும்பம் பாழாய் போயிட்டு நான் கைவிடப்பட்டவளாய் இருக்கிறேனே, எனக்கு ஒன்று செய்ய முடியாமல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு இராதபடி நீ வேதனையோடு காணப்படுறாயோ, என் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என்னுடைய தொழில ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று நினைக்கிறாயோ, ஆனால் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவரால் கூட. பிரியமானவர்களே, நீ எப்சிபா என்று ஒரு தேசம் பீலா என்று சொல்லப்படும். அல்லேலூயா. பீலா என்றாலும் ஆசீர்வாதமான கல். அல்லேலூயா. மத்திரத்தினத்தை போலுள்ள கல். எப்சிபா என்றாலும் ரத்தினத்தை போல ஒரு கல். ஆமென், அந்த கல் ஏற பெற்றது பாருங்க. அதே போல அந்த குடும்பத்தை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். ஒரு தேசம் வாழ்க்கைப்படும், ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என் குடும்பத்துல எத்தனை கஷ்டப்பட்டு, என் குடும்பத்துல எவ்வளவு வேதனைப்பட்டு இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டப்பட்டு எத்தனையோ கண்ணீர் விட்டு நான் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். மற்றவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, நீ உயர்த்த போறபடியாய், எனக்கு தேவைகளை சந்திக்க போறபடியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை உயர்த்துவார், அவர் கைவிடவே மாட்டார். உன் தேசம் பாழாய் போவதில்லை.